ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். அமெரிக்கா மட்டும் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும், மாணவர்கள் மட்டும் இல்லை, அதாவது படிப்பு இல்லாமல் படிப்புக்காக நிறைய பேர் போவாங்க. சில பேர் வேறு ஏதாவது வேலைக்காக போவாங்க. சில பேர் வேலை அதாவது நார்மலாக ஒரு வேலைக்காக அங்கே மாதிரி போவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களோட எல்லா விசாவையும் வந்து, அதாவது இந்தியாவிலேருந்து வந்தாலே விசா அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு நிறைய சிக்கல்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தார். நிறைய பேரை வந்து ரிஜெக்ஷன் பண்ணி விசாவெல்லாம் ரிஜெக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். சரி, அமெரிக்கா மட்டும்தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா கூட சேர்ந்து கனடாவும் நம்ம இந்திய மாணவர்களாக இருக்கட்டும், இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்க எல்லாத்துடைய விசாவையும் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இது எதனால பண்ணுறாங்க, எதனால கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் லாஸ்ட்டாக அவருடைய பதவி ஏற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய வகையான சட்டங்கள் போட்டிருக்காரு. அது நிறைய நமக்கு இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாகவும் போட்டிருக்காரு. ரீசெண்ட் டைம் கூட சைனாவுக்கு வந்து டேக்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டுறாரு. ஆனால் இந்தியாவுக்கு வந்து சைனாவோட டேக்ஸ் அதிகமாக இருக்கிற சூழ்நிலை வந்து ஒன்று உருவாயிருக்கு. ஸோ இந்த டேக்ஸ் பிரச்சனை மட்டும்தான் ஒரு சைடு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விசா பிரச்சனையும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அதாவது இந்தியாவிலேருந்து நிறைய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய அமெரிக்காவுக்கு அதிகமாக போகிறாங்க. அதுக்கடுத்து எங்கே அதிகமான அளவு போகிற நாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடாவுக்கு போவாங்க. கனடா வந்து அமெரிக்காவும் கனடாவும் ஒரு நட்பு நாடாக இருக்கக்கூடிய நாடு தான். இப்போ என்னன்னு தெரியல, கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சின்ன தகராறுகள் மாதிரி வந்து போயிட்டு இருக்குது அந்த நாட்டுடைய. அது வந்து ஒரு வேற விஷயம், அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் எதனால வந்து இந்தியாவுடைய மாணவர்கள் எல்லாத்தையும் ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கணக்குப்படி பார்க்கும்போது 2023 வந்து அதிக அளவில் வந்து அப்ளை போயிருக்கு, அதாவது விசாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த நாட்டுக்கு போகிறதுக்காக. ஆனால் இப்போது அதாவது 2025 அந்த அளவில் இல்லை, அதை விட ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே ரிஜெக்ஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இத்தனைக்கும் ஃபஸ்ட் டைம் 2023 இருந்த ரிஜெக்ஷன்ஸை விட இந்த டைம் அந்த ரிஜெக்ஷன் வந்து அதிகமாக வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4ல் 3 பங்கு வந்து அதிகமாகவே ரிஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கனடா வந்து நம்ம இந்திய மாணவர்களை எவ்வளோ சதவீதமாக வந்து ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40% மேலே வந்து ரிஜெக்ஷன் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து போகக்கூடியவங்கலேருந்து பண்ணுறாங்க. ஆனால் இதே மாதிரி சைனா இருக்காங்களா, இப்போ சைனா வந்து அமெரிக்கா கொஞ்சம் ஒரு சண்டை போட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு சில பேசினதுக்கப்புறமா இதனால கம்மி பண்ணாங்களா, இல்லை அமெரிக்கா கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சைனாவுக்கு வந்து இப்போ வெறும் 25% தான் வந்து நிராகரிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2023 20,900 அதாவது 20,900 பேர் தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த வருஷத்துக்கு அதாவது 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,515 பேர் தான் வந்து அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த விசா ப்ராசஸ்க்கு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுலேயுமே வந்து 4ல் 3 பங்கு வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதனால பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனால் இதுக்கான காரணங்கள் சில வந்து சொல்கிறாங்க. இந்த காரணம் தான் இருக்குது, இதனால தான் வந்து நாங்கள் ரிஜெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள், அதாவது ஏன் ரிஜெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதை பற்றி, அதாவது கனடா கிட்ட பேசாமல் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு யூகிச்சு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கனடாவில் பாலிஸ்தான் தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஹர்தீப் சிங் நிர்ஜர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அங்கே போய் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ இது வந்து இதுக்கு முழுக்க யார் காரணம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட்க்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்கு, அதாவது இப்போ இருந்த பிரசிடென்ட் கனடாவுடைய அதிபருக்கு முன்னாடி இருந்தார்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது வந்து இந்தியாவுடைய செயல் தான், இது காரணமே இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. ஸோ இதை வந்து இந்தியா ஏற்றுக்க மறுத்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் இல்லை, எப்படி நீங்கள் அதை அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஏற்றுக்க மறுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சில பல பிரச்சனைகள்லாம் இருக்குது, அமெரிக்கா கூட வந்து நம்ம வர்த்தக போர் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கறனால இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து இந்தியர்களுடைய விசாவை வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து நிறைய இந்தியாவிலேருந்து வரவங்க வந்து போலி விசா மூலிமா வராங்க, நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து போலியாக ரெடி பண்ணி இந்த டிரைவர் இதெல்லாம் ஓட்டுவாங்களா, அங்கே ட்ரக்கோட டிரைவர் இந்த மாதிரிலாம் இருக்காங்களே, அதிக அளவில் எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் வராங்க. அவங்க எல்லாருமே வந்து நிறைய போலி சர்டிஃபிகேட்லாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ரிஜெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப அதாவது நார்மலாக ஒரு இதெல்லாம் வேணும் அப்படின்னு இருக்கிறத விட ரொம்பவே பார்த்து ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க. நிறைய சிலபல, அதாவது ஒரு சின்ன ரீசனாக இருந்தால் கூட அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த விசா வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து தட்டி கழிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எல்லாமே வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது போன டைம், அதாவது 2023 இப்போ வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்கு அப்ளிகேஷன்லாம், இருந்தாலுமே கம்மி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இது எதனால போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுக்கடுத்து தொடருமா அப்படிங்கிறது தெரியாமல் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், நிறைய வெளிநாட்டு
வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்கிற மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க, படிப்புக்காக போகிறவங்களும் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களோட படிப்பு, அதுக்கப்புறம் அவங்களோட வேலைக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.